Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடப்பதால் சட்டசபை கூட்டத்தொடர் 9 நாட்கள் மட்டும் நடக்கும் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். நாங்களும் நீங்கள் நினைக்கபடி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முடிவு பண்ணோம். விக்கிரவாண்டி தேர்தலை 7 கட்ட தேர்தல் நடந்து அதுலேயாவது அவங்க வச்சிருக்கலாம். அதை வைக்காமல் வேணும்னே பிந்தி தள்ளி இப்போ அடுத்த மாதம் வைக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. அதை நீங்கள் கேட்க மாட்டேங்க யாரும் போய் அதை நம்ம தேர்தல் கமிஷனை பார்த்து என்னையா 7 கட்ட தேர்தல் இந்தியாவில் நடக்கு, இதை வச்சிருக்கலாமே முன்கூட்டின்னு யாராக போய் சொல்கிறீங்களான்னாக்கி அது எனக்கு தெரியலை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பத்திரிகையிலையும் ஊடகத்துலேயும் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தான் நீங்கள் 4வது தூணு முக்கியமான தூணு பெரும் பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பத்திரிகைகள் தான் போய் அதை போய் ஏன் இதை நீங்கள் அப்படி பண்ணலைன்ட்டு சொல்லி தேர்தல் ஆணையத்திலே கேட்கலாமே. நீங்கள் 45-50 நாள் நடக்கு தேர்தல், இதுக்கப்புறம் திரும்ப கூட்டி கொண்டு வந்து இதை பண்டிகை இருந்தால் நியாயமாக திரும்பவும் கோட் ஆஃப் கான்டாக்ட் வருது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு என்னமே எதுவுமே அறிவிப்பு என்னமே இந்த சட்டமன்றத்தில் வர முடியாது. இவ்வளவு தம்பி அக்கறையோடு கேட்க உங்கள் கவனத்துக்காக சொல்கிறேன். 2004 சட்டமன்ற 2004 2004 தானே 2004 இதுபோல் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சட்டமன்றம் கூடிச்சு. எத்தனை நாள் நடந்து தெரியுமா? மொத்தம் 6 நாள் நடந்து 13 மசோதாக்கள் விவாதம் இல்லாமலே கில்லட்டின் டைம் கொடுத்து நிறைவேற்றி விட்டாங்க. அதுவும் உங்கள் கவனத்துக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் சரி தான், எந்த மானிய கோரிக்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விவாதித்து தான் அதுக்கு முடிவெடுக்கும். சட்டசபை கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த வேண்டும் என அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. மொத்தமாக 9 நாட்கள் தான் நடத்தணும் என்று முடித்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 8 நாட்கள் தான் மானிய கோரிக்கை விவாதம். அதில் காலையில் மாலை என்று இவங்க 2 நேரம் நடத்துகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 55 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தேர்தல் வாக்குறுதியில் 100 நாட்கள் வருடத்துக்கு நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்போவுமே குறைஞ்சது ஒரு 40-45 நாள் 50 நாள் இப்படி நடக்கும். இதில் குறைந்த நாட்கள் வெறும் 8 நாட்கள் நடக்கிறாங்க. அதில் கடுமையான எதிர்ப்பை அதிமுக சார்பாக தெரிவித்து கண்டிப்பாக கூடுதல் நாள் நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இடைத்தேர்தலை காரணமாக சொன்னார்கள். சரி, பரவாயில்ல, இடைத்தேர்தல் 10ஆம் தேதி முடிந்த பின்னால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை எடுத்தோம். நாங்களும் சொன்னோம், அதே போல் மற்ற எதிர்க்கட்சிகளும் சொன்னாங்க. இதில் வலியுறுத்தி அதிமுக சார்பாக வலியுறுத்தினோம். அதை செவிசாய்க்கவில்லை. அது ஏதாவது அந்த நேரத்தில் ஒரு காரணம். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க இப்போ ஆட்சியில் இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? ஒரு வருடத்துக்கு 100 நாள் நடத்தணும்னு சொன்னாங்கல்ல. சும்மா பழசை எதுக்கு பேசுகிறாங்க? இப்போ நடக்கிறத பேசணும். அதே போல் 100 நாள் நடத்தணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, இடைத்தேர்தல் வரப்போது அவ்வளோ இடைத்தேர்தல் முடிச்சு தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணலாமே. அதை தான் நாங்கள் வலியுறுத்தினோம். நானும் துணைத்தல் வலியுறுத்தினோம். ஆகவே கண்டிப்பாக இதை மாற்றி கூடுதலாக நடத்த வேண்டும் என்பது அதிமுக கோரிக்கை. கடுமை பதிவு செஞ்சுருக்கிறோம். கடுமையாக நாங்கள் அதிமுக மட்டுமல்ல மற்ற கட்சியும் பேசுனாங்க. இந்த சப்ஜெக்ட் அப்பமே அலுவலக குழு கூட்டத்தில் கடுமையாக பேச முடியும்.